சேமியா கிச்சடி செய்ய போகிறோமா நம்ம. அதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நான் 3 கப்புன்னா ஒரு 3 ஆழாக்கு சேமியா, பேம்பினோ சேமியாமா. இதை வந்து வறுக்கணும், நெய்யில் வறுக்கணும். கொஞ்சம் செவந்த மாதிரி வரணுமா. நெய் ஊற்றி வறுத்துக்கணும். இது எப்படி இருக்கும். இதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஊற்றணும் இதில். அதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு இதில். அதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய். நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக கொடுப்போம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால. நீங்கள் வேணும்னா 4 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்காக சோம்பு கொஞ்சம் செவந்துடுச்சு. இப்போ பாருங்கள், பச்சை மிளகா வெங்காயம் போட்டு வதக்கணும். தானே ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுமா. இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த தக்காளியை இதில் போடணும். உப்பு போட்டுக்கோங்கம்மா. உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணுமா. 1 இல்லை 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். கரம் மசாலா வீட்லேயே அரைச்சி வச்சுருக்குதுமா. இது வீட்லேயே அரைப்பேன் நான் கரம் மசாலா. இது வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். இதுக்கு பட்டை லவங்கெல்லாம் போடக்கூடாது. புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி புதினா, ஃப்ரெஷ்ஷான புதினா இதை போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு இது 3 டம்ளர், இப்போ 3 ஆழாக்கு 3 கப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 கப்புனா 1 ஆழாக்குன்னு கணக்கு. அது என்ன பண்ணணும்னா 1 ஆழாக்குக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். இது பேம்பினோ சேமியா இல்லையா, 1.5 டம்ளர் வைக்கணும். 4.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். 4 டம்ளர் தண்ணி வச்சு இது கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இதை போட்டு கலரி கொஞ்சம் கம்மி, தீ வந்து ஃப்ளேம் வந்து கம்மி வைக்கணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அது நான் எப்படின்னு காட்டுறேன். இது கொதிக்கணும். கொதிக்கிறது காட்டும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி கொதிக்கணும். நல்லா தலை கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை போடணும். நெய்யில் வறுத்து வச்சது போடணும். போட்டு திரும்பவும் நெய் கொஞ்சம் ஊற்றணும். இதில் நெய் போடணும். இதில் உப்பு வந்து நீங்கள் எப்படின்னு பார்த்து போட்டுக்கோங்க. அளவு எவ்வளோன்னு தேவைன்னு பார்த்து போட்டுக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் வேகட்டோமா. கொஞ்சம் ஃப்ளேம் கம்மியாக பண்ணி வச்சுருவோம். கொஞ்சம் வெந்த உடனே நெய் ஊற்றி கிளறி இறக்கிட வேண்டியது தான். அது நான் காட்டுறேன் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கங்க. அதில் ஏற்கனவே நெய் ஊற்றிருக்கோம் நம்ம சேமியா வறுக்கும் போது. இப்போ நெய் ஊற்றிட்டு கலரி இறக்க வேண்டியதுதாம்மா. அவ்வளோதான். இது கொத்தமல்லிலாம் போடணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம புதினா போட்டிருக்கோம்ல, அந்த ஃப்ளேவரே போதும். இப்போ நம்ம வந்து நிறுத்தியாச்சு. இப்போ வந்து பாருங்கள்,
சேமியா கிச்சடி. இது ஆறுனா கொஞ்சம் நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ சூட்டில் அப்படி இருக்கு. சேமியா கிச்சடி சட்னி ஆறுன உடனே உங்களுக்கு தனித்தனியாக வரும்.